ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்லேருந்து வந்து 4th பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 பார்ட்டில் வந்து 250 கேள்வி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான 40 வினாக்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்கில் லைன் பை லைன் கொஷின்ஸ் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான டாப்பிக்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் இதெல்லாமே, சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான். ஸோ கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இப்போ காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் வந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஆலய நுழைவு சட்டத்தை சென்னை மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றியவர் யார்? ஆலய நுழைவு சட்டத்தை சென்னை மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் ராஜாஜி அவர்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி முக்கியமான வினாக்கள் வந்து பாருங்கள். ராஜாஜி முதலில் சென்னையில் எந்த ஆண்டு முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா 1937, சரிங்களா? ராஜாஜி முதலில் சென்னையில் எந்த ஆண்டு முதலமைச்சர் ஆனார்? 1937 ஆண்டு. இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா ராஜாஜி அவர் தான், சரிங்களா? இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து யார்? ராஜாஜி அவர்கள் தான். அடுத்து வந்து பாருங்கள். சக்கரவர்த்தி திருமகன், சரிங்களா? சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து ராஜாஜி அவர்கள் தான். இதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது, சரிங்களா? எதுக்கு இந்த சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது கிடைச்சிது. திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் ராஜாஜி அவர்கள், சரிங்களா? திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் ராஜாஜி அவர்கள். ஸோ இந்த ஆசிரமம் பேர் என்ன? காந்தி ஆசிரமம், சரிங்களா? அதே வந்து பாருங்கள். ராஜாஜி அவர்கள் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை திருச்சியிலிருந்து தொடங்கிய நாள் வந்து எப்போ அப்படின்னா 1930 ஏப்ரல் 13, சரிங்களா? ராஜாஜி அவர்கள் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து திருச்சியிலேருந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1930 ஏப்ரல் 13. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 1933 இருந்தவர் ராஜாஜி அவர்கள், சரிங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 1930 இருந்தவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள். அடுத்து வந்து பாருங்க. தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவரும் ராஜாஜி தான், சரிங்களா? தனது அரசியல் தந்திரத்திற்கான சாணக்கியர் என்று போற்றப்படுவதும் ராஜாஜி அவர்கள் தான். 1954 பாரத ரத்னா விருது பெற்றவர் ராஜாஜி. 1954 வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கிடைச்சிருந்தது, சரிங்களா? ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யார் அப்படின்னா ஜோதி வெங்கடாச்சலம், சரிங்களா? ராஜாஜி தலைமையில் இருந்த தமிழக அமைச்சரவையில் வந்து இருந்த பெண் அமைச்சர் யார் அப்படின்னா ஜோதி வெங்கடாச்சலம். அடுத்து வந்து பாருங்கள். எங்கிருந்து ராஜாஜி வேதாரண்யத்திற்கு உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார்னா திருச்சியிலிருந்து. எப்போ? 1930 ஏப்ரல் 13. இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியம், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 252. யாரால் 1925 தேவதாசி, சரிங்க, தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது? யாரால் 1925 தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங் பிரபு அவர்கள், சரிங்களா? ட்ரிங் பிரபு. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள். முக்கியமான திட்டங்கள். மகள்வாரி திட்டம் அப்படின்னா பெண்டிங் பிரபு. பொது பணித்துறை தந்தைனா டல்ஹௌசி பிரபு, சரிங்களா? பொது பணித்துறை தந்தை யார்? டல்ஹௌசி பிரபு. மின்சார தந்தி முறை டல்ஹௌசி பிரபு, சரிங்களா? விதவை மறுமண சட்டம் டல்ஹௌசி பிரபு. இருப்பு பாதையின் தந்தையும் டல்ஹௌசி பிரபு தான், சரிங்களா? தலையிடா கொள்கைம சர் ஜான் சோர், சரிங்களா? சர் ஜான் சோர். தலையிடா கொள்கை யார்? சர் ஜான் சோர். ஆட்காடு வீரர் என்று அழைக்கப்படுவர் ராபர்ட் கிளைவ். ஆட்காடு வீரர்னா ராபர்ட் கிளைவ். இந்திய ஆட்சி பணியின் தந்தைனா காரன் வாலிஸ் தான், சரிங்களா? இந்திய ஆட்சி பணியின் தந்தை யார்? காரன் வாலிஸ். அடுத்து வந்து பாருங்கள். மாவட்ட கலெக்டர்னாலே வாரன் ஹேஸ்டிங்ஸ், சரிங்களா? ஹேஸ்டிங்ஸ். மாவட்ட கலெக்டர்னாலே யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். மாவட்ட நீதிபதினா காரன் வாலிஸ், சரிங்களா? வட்டார மொழி பத்திரிகை சட்டம்
லிட்டன் பிரபு. சதி தடை சட்டம் வந்து பெண்டிங் பிரபு. ஸோ இதெல்லாமே ஒரு ஒன்ஸ் வந்து ஒரே இதாக வர்றதுக்கு இதெல்லாம் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநராக இருந்தவர் தான் இந்த கானிங் பிரபு சரிங்களா. சிப்பாய் கழகத்தின் போது தலைமை ஆளுநராக இருந்தவர் தான் இந்த கானிங் பிரபு அவர்கள். தக்கர்களை ஒழித்தவர் பெண்டிங் பிரபு. தக்கர்களை ஒழித்தவர் பெண்டிங் பிரபு. ஆதிக்க கொள்கைனாலே வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆதிக்க கொள்கைனாலே வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். முதல் தொழிற்சாலை சட்டம் வந்து கொண்டு வந்தவங்க யார்? ரிப்பன் பிரபு. முதல் தொழிற்சாலை சட்டம் ரிப்பன் பிரபு. இந்திய வனத்துறையை உருவாக்கியவர் யாருன்னா லாரன்ஸ் பிரபு சரிங்களா. இதெல்லாமே அந்த பிரபு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், அகவாசிய கொள்கை. அகவாசிய கொள்கைனாலே டல்ஹௌசி பிரபு தான் சரிங்களா. இந்தியாவின் கடைசி வைஸ்ராய்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் சரிங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்கும் நேம் வந்து சரிங்களா. அதுக்கு தான் வந்து ஒரே இதை இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நேம் வந்து எது எதுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. 253 மூன்றாம் கர்நாடக போருக்கான காரணம் என்ன? மூன்றாம் கர்நாடக போருக்கான காரணம் என்னென்னா சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பாருங்கள், ஐரோப்பாவின் 7 ஆண்டு போர் சரிங்களா. ஐரோப்பாவோட 7 ஆண்டு போர் தான் வந்து மூன்றாம் கர்நாடக போருக்கான காரணம். முதல் கர்நாடக போர் யார் யாருக்கு நடந்தது, என்ன உடன்படிக்கை, என்ன காரணம்? ஸோ அது மாதிரி நம்ம கிளியராக வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. முதல் கர்நாடக போர் வந்து ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு 2 பேருக்கு இடையில நடந்தது. யார் வந்து ஜெயிச்சாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் சரிங்களா. எங்கே நடந்தது? புனித டேவிட் கோட்டையில் சரிங்களா. ஸோ என்ன உடன்படிக்கை? ஐலாஸ்பேல் உடன்படிக்கை. ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் முக்கிய காரணம் சரிங்களா. இந்த காரணம் உடன்படிக்கை எல்லாமே ரொம்ப முக்கியம். இரண்டாம் கர்நாடக போர். இரண்டாம் கர்நாடக போர் வந்து யார் யாருக்குன்னா ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு நடந்தது. யார் வந்து ஜெயிச்சாங்க? ஆங்கிலேயர் தான் சரிங்களா. எங்கே நடந்தது? புனித தோம் கோட்டையில் நடந்தது. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் படி சரிங்களா. ஹைதராபாத் மற்றும் கர்நாடகத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை போர் தான் இது வந்து முக்கிய காரணம் சரிங்களா. ஹைதராபாத் மற்றும் கர்நாடகத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை தான் வந்து முக்கிய காரணம். அடுத்து வந்து பாருங்கள், மூன்றாம் கர்நாடக போர் வந்து ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையில நடந்தது. ஆங்கிலேயர் தான் வந்து வின் பண்ணாங்க சரிங்களா. ஸோ எங்கே நடந்தது? வாண்டி வாஷ்ல நடந்தது. என்ன உடன்படிக்கைன்னா பாரிஸ் உடன்படிக்கை சரிங்களா. ஸோ என்ன காரணம்? ஐரோப்பாவின் 7 ஆண்டு போர் தான் இதுக்கு முக்கிய காரணம் சரிங்களா. இந்த உடன்படிக்கை காரணம் அதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் 254 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸால் அவர்கள் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வியாபார சலுகை பெற ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பப்பட்டவர் யார் சரிங்களா. இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து வியாபாரம் சலுகை பெறக்காக ஜஹாங்கீர் அவைக்கு வந்து அனுப்பப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ யார் அப்படின்னா சர் தாமஸ் ஸ்ட்ரோ அவர்கள் சரிங்களா. சர் தாமஸ் ஸ்ட்ரோ அவர்கள். அதே வந்து பாருங்கள், ஸோ யார் யார் எந்தெந்த காலத்தில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பாஹியான் அவர்கள் வந்து சீனா நாட்டுக்காரர். ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்தவர். யுவான்ஸ்வாங் அப்படின்னா அவரும் வந்து சீனா நாட்டுக்காரர் தான். வட இந்தியா ஹர்ஷர் காலத்தில் இருந்தவர் சரிங்களா. யுவான்ஸ்வாங் வந்து சீனா, தென்னிந்தியா முதலாம் நரசிம்மவர்மன் மற்றும் 2ஆம் புலிகேசி அவங்களோட காலத்தை சேர்ந்தவர் சரிங்களா. ஸோ அந்த காலத்தில் வந்தவர். இபின் பத்தூதா சரிங்களா. அவங்க வந்து மொராக்கோ சரிங்களா. மொராக்கோ முகமது பின் துக்ளக் அவரோட காலத்தில் வந்தவர் சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். யார் யாரோட காலத்தில் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். மெக்கஸ்தனிஸ் வந்து கிரேக்கம், சந்திரகுப்தர் மௌரியர் காலத்தில் வந்தாங்க. ஸோ அல் பருனி கச்னி முகமது சரிங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். மார்க்கோ போலோ வந்து வெனிஸ், பாண்டியர் முதலாம் மாரவர்மன் குலசேகரம், ககாத்தியர் ருத்ரமாதேவி. ஸோ இவங்க காலத்தில் வந்தவங்க சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், நிக்கோலோ கோண்டி வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். முதலாம் தேவராயர் காலத்தில் வந்தவங்க. அப்துர் ரசாக் அவர்கள் வந்து பாரசீகம். 2ஆம் தேவராயர் காலத்தை வந்தவங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து இங்கிலாந்து. ஸோ ஜஹாங்கீர் சரிங்களா, நோட் பண்ணிக்கலாம். ஜஹாங்கீர் காலத்தில் வந்தவங்க. சர் தாமஸ் ஸ்ட்ரோ வந்து இங்கிலாந்து. ஸோ இவங்களே வந்து ஜஹாங்கீர் காலத்தில் வந்தவங்க. நம்ம இப்போ தானே கொஸ்டின்லாம் பார்த்தோம். பெர்னியர் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் காலத்துக்கு சேர்ந்தவங்க. புனித தாமஸ் வந்து கோண்டோ பர்னஸ் சரிங்களா. கோண்டோ பர்னஸ் காலத்தில் வந்தவங்க. ஸோ யார் யார் எந்தெந்த காலத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 255 தென்னிந்தியாவில் ஆலய நுழைவு இயக்கத்தின் ஆரம்ப கால முன்னோடியாக கருதப்படுவோர் யார்? தென்னிந்தியாவோட ஆலய நுழைவு இயக்கத்தோட ஆரம்ப கால முன்னோடியாக கருதப்படுவோர் யாருன்னா ராமானுஜர்.
256 1927 வந்து மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர். 1927 வந்து சென்னை மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் அன்சாரி அவர்கள். சரிங்களா, டாக்டர் அன்சாரி அவர்கள். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், மற்ற கொஷினும் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட். ரொம்ப நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் அப்படின்னா அன்னி பெசன்ட் தான். முதல் இந்திய பெண்ணுன்னா தான் சரோஜினி நாயுடு அவர்கள் வருவாங்க. சரிங்களா, முதல் பெண், அதாவது வந்து காங்கிரஸ்லேருந்து முதல் பெண் அப்படின்னு வெறும் மொட்டையாக கேட்டாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள். அதே வந்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் இந்திய பெண் யார், இந்திய நாட்டில் யார் அப்படின்னு கேட்கும்போது சரோஜினி நாயுடு அவர்கள் வருவாங்க. சரிங்களா, ஏன்னா இவங்க வந்து அன்னி பெசன்ட் வந்து வெளிநாட்டவங்க. சரிங்களா, நம்ம சரோஜினி நாயுடு வந்து நம்ம இந்தியா கூட சேர்ந்தவங்கங்காட்டி இந்திய பெண்ணா இவங்க தான். அடுத்து வந்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னா WC பானர்ஜி, மும்பை. இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாம் தலைவர் வந்து தாதாபாய் நௌரோஜி. எங்கே நடந்தது? கொல்கத்தாவில். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. மாநாடு எங்கே நடந்தது? சென்னையில் நடந்தது. இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவர். சரிங்களா, பக்ருதீன் தியாப்ஜி தான் வந்து முதல் முஸ்லீம் தலைவர் இந்திய காங்கிரஸில். சரிங்களா, இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம், அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். 257 1940 ஆகஸ்டில் வந்து கொடையை அறிவித்தவர் யார்? ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யார்? ஆன்சர் வந்து பாருங்கள், லின்லித்தோ பிரபு. சரிங்களா, லின்லித்கோ பிரபு அவர்கள். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், ஜாமீன்தாரி முறையினாலே காரன் வாலிஸ் பிரபு, மஹல்வாரி முறையினால் வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா, ஹோல்ட் மெக்கன்சி 1833. ரயத்துவாரி முறை அப்படின்னாலே தாமஸ் மன்ட்ரோ 1820 வந்து மெட்ராஸ் மற்றும் பம்பாய் ரயத்துவாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா, யார்? தாமஸ் மன்ட்ரோ அவர்கள். எந்த வருஷம்? 1820. 258 வந்து பாருங்கள், 29 மார்ச் 1857 வந்து யார் வந்து தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, மொட்டையா. சரிங்களா, அதாவது வந்து 29 மார்ச் 1857 வந்து யார் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ யாருன்னா மங்கள் பாண்டே அவர்கள். சரிங்களா, மங்கள் பாண்டே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 29 மார்ச் 1857 வந்து தூக்கிலிடப்பட்டார். 259 தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருக்கு வந்து 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கிடைச்சது? ரொம்ப முக்கியமான கேள்வி. யாருக்கு வந்து 1954 வந்து பாரத ரத்னா விருது கிடைச்சது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க? ராஜாஜி அவர்களுக்கு. நம்ம அந்த ஃபஸ்ட்டே வந்து பார்த்தா ராஜாஜி பற்றின கேள்வியில் வந்து அவங்களுக்கு எப்போ பாரத ரத்னா விருது கிடைச்சது அப்படின்னு சொல்லி 1954. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, INM கொஷின்லேயும் வரும். சரிங்களா, ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து 1954, ராஜகோபாலாச்சாரிக்கும் வந்து 1954 தான். ஜவஹர்லால் நேருக்கு 1955, ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு 1962, இந்திரா காந்தி அவர்களுக்கு 1971, காமராஜர் 1976, அன்னை தெரசாக்கு வந்து 1980, எம்ஜிஆர் அவர்களுக்கு 1988 பாரத ரத்னா விருது கிடச்சிது, அம்பேத்கருக்கு வந்து 1990. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். INMல கொஷின்ஸ் எப்படி வேணால் வரலாம். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு கேள்வி கிடையாது இந்த மாதிரி இம்பார்ட்டண்டாக கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி படிக்கிற போது நம்ம இத்தனையும் சேர்ந்து படிக்கிறோம். சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. அந்த இது எல்லாமே ப்ரீவியஸில் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கிடைத்த ஆண்டு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் வந்து இப்போ ஒரு கொஷின் படிக்கும்போது யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அம்பேத்கருக்கு வந்து 1990, நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து 1990, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் 1991, ராஜீவ் காந்திக்கு வந்து 1991, அப்துல் கலாம் அவர்களுக்கு 1997. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி. 260 இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படாமல் மன்னராலேயே தொடங்கப்பட்டது. அவர் யார்? அதாவது வந்து இங்கிலாந்தில் வந்து சீர்திருத்த நடவடிக்கைகள் வந்து தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படலை. சரிங்களா, ஒரு மன்னரால் தொடங்கப்பட்டது. அந்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, யாருன்னா 8ஆம் ஹென்றி அவர்கள். 261 அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என்று கூறியவர். இந்த கூற்றுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஐயனம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கூற்றுகள் ரொம்ப முக்கியம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் வந்து அடிமையாக இருக்கிறத விடவே சுதந்திரத்துடன் கூடிய, சரிங்களா, மாட்டு வண்டியில் இருப்பது சிறந்தது என்று கூறியவர் அன்னி பெசன்ட் அவர்கள். சரிங்களா,
ஸோ அதே மாதிரி யார் யார் என்ன மாதிரி வாக்குறுதி, ஸோ அந்த மாதிரி முழக்கங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ வாக்கியம் எல்லாமே டெல்லி சலோ அப்படின்னு சொன்னவர் நேதாஜி அவர்கள். ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை பெற்று தருகிறோம்னு சொன்னவங்க நேதாஜி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னவர் திலகர். செய் அல்லது செத்துமடின்னு சொன்னவங்க காந்தியடிகள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும் படியான அழைப்புதல் அப்படின்னு சொன்னவர் வந்து காந்தியடிகள். சரிங்களா, ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாருங்கள், ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொன்னவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சுன்னு சொன்னவங்க அரவிந்த் கோஷ். சரிங்களா, அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சுன்னு சொன்னவங்க அரவிந்த் கோஷ். இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்னவங்க வந்து யாருன்னா மயூலானா அசரத் மொஹானி. அதுக்கு என்ன பொருள்னா புரட்சியை நீண்ட காலம் வாழ்க. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னா புரட்சியை நீண்ட காலம் வாழ்க அப்படிங்கிறது பொருள். சரிங்களா, இது யார் சொன்னாங்க? மயூலானா அசரத் மொஹானி. இது ஏன் இவ்வளோ நம்ம ஸ்பீடாக போகிறோன்னா இது எல்லாமே ஒவ்வொரு டைமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா, இந்தியர்களுக்கு என்று சொன்னவர் தயானந்த சரஸ்வதி. சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள்னு சொன்னவர் வந்து அம்பேத்கர் அவர்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்ததுன்னு சொன்னவங்க வந்து அன்னி பெசன்ட். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் அப்படின்னு சொன்னவங்க சர் சையது அகமது கான் அவர்கள். சரிங்களா, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ரிப்பீட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால தான் இவ்வளோ நம்ம ஸ்பீடாக போகிற ரீசன். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி 250 கேள்வி நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, 262 பகத்சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட காரணம். பகத்சிங் அவர்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னா லாகூர் சதி வழக்கிற்காக. சரிங்களா, லாகூர் சதி வழக்கிற்காக தான் வந்து பகத்சிங் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 263 கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம்? கீழ்கண்டவையில் வந்து எது சுதேசி இயக்கத்தோட விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறை வந்து ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்ன அப்படின்னா வட்டார மொழிகளின் செல்வாக்கு. சரிங்களா, வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல் தான் வந்து முக்கிய இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 264 கீழ்கண்டவாறு 1857ஆம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் அப்படின்னு அழைக்கின்றனர். சரிங்களா, கீழ்கண்டவாறு 1857ஆம் ஆண்டு புரட்சியை வந்து ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த புரட்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்த புரட்சினா சிப்பாய் கழகம். சரிங்களா, 265 மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன? மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்ன பெயர்? ஒத்துழையாமை இயக்கம். 266 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. வ.உ. சிதம்பரனார் அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சரிங்களா, இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்களின் முன்னுரிமையை அவர் எதிர்த்தார். சரிங்களா, ஸோ கரெக்டு தானே. ஸோ நம்ம நேற்று ஒரு கொஷின் வந்து பார்த்துருப்போம். வ.உ.சி அவர்கள் வந்து சுதேசி கப்பலில் வந்து 2 கப்பல் வாங்கினார். ரூபாய் 10 லட்சத்துக்கு வந்து 2 கப்பல் வாங்கினாங்க. இந்த கப்பல் பேரில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றவர் இவர் தான். சரிங்களா, ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அதிகமான செலவு இல்லாமல் குறைவான கட்டணத்தில் வந்து நம்ம பயணம் செய்கிறதுக்காக வந்து இவரே வந்து 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 2 கப்பல் வாங்கி நம்ம இந்தியர்களுக்காக வந்து பயணம் செய்கிறதுக்காக விட்டாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு வந்து ரொம்ப பெரும் அடியாக இருந்தது. சரிங்களா, ஸோ ரெண்டுமே சரிதான். 267 டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங் உடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன? டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங் அவர்களுடைய கூட சேர்ந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ யார்? பட்டுகேஷ்வர் தந்த். சரிங்களா, பட்டுகேஷ்வர் தத். 268 ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து தனது பட்டத்தை துறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து. சரிங்களா, 269 கீழ்கண்ட கூற்றில் சுபாஷ் சந்திர போஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் C.R. தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். ரொம்ப முக்கியம், சரிதான். 1921 வேல்ஸ்
இளவரசர் கல்கத்தாவிற்கு வருகை புரிந்த போது எதிர்த்து முழக்கமிட்டவர் இவர் தான். சரிங்களா. அடுத்து வந்து 1927 வந்து சைமன் கமிஷனரை இவர் புறக்கணித்தார். சரிங்களா. சைமன் கமிஷன் 1927, ஸோ அதை வந்து புறக்கணித்தார். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தவர் தான் இவர். சரிங்களா. ஸோ இது எல்லாமே சரிதான். 270வது கேள்வி, பூனா சர்வாஜனிக் சபை பற்றிய கூற்றில் சரியானது இது. பூனா சர்வாஜனிக் சபையை பற்றிய கூற்றில் சரியானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாதேவ் கோவிந்த ரனடே அவர்கள் வந்து இந்த இயக்கத்தோட மூளையாக செயல்பட்டார். ஸோ சரிதான். இச்சபை வந்து மக்களின் அரசியல் உரிமைகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 1878 பத்திரிகை சட்டத்தை வந்து எதிர்த்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இவ்வியக்கம் அமிர்தா பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகையை வெளியிட்டது. ஸோ தவறு. ஏன்னா நம்ம பத்திரிகை சட்டத்தையே அவங்க எதிர்த்தாங்க. ஸோ அப்போ அந்த பத்திரிகைக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அப்போ ஆப்ஷன் டி வந்து தவறு. மற்ற 3 சரிதான். சரிங்களா. அதே வந்து பாருங்கள், யார் யாரோட பத்திரிகைகள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அமிர்தா பஜார் பத்திரிகை வந்து குமார் கோஸ் மற்றும் மோதிலால் கோஸ் அவங்களுடைய இதுதான். சரிங்களா. அமிர்தா பஜார் பத்திரிகா அப்படிங்கிறது வந்து குமார் கோஸ் மற்றும் மோதிலால் கோஸோடைய பத்திரிகை. ராஷ்ட்ரி கோப்டர் அப்படிங்கிறது வந்து தாத்தாபாய் நவ்ராஜி அவர்களுடைய பத்திரிகை. கேசரி மராத்தா அப்படிங்கிறது வந்து திலகர் அவர்களுடைய பத்திரிகை. இந்த சுதாகர் பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடையது. நியூ இந்தியா வார இதழ் வந்து பிபின் சந்திரபால் அவர்களுடைய பத்திரிகை. வந்தே மாதரம் வந்து அரவிந்த் கோஷ் அவர்களுடையது. சரிங்களா. அல்கிலால் வந்து அபுல் ஆஷாத் அவர்களுடைய பத்திரிகை. காமன்வெல்த் நியூ அப்படிங்கிறது வந்து அன்னி பெசன்ட் அவர்களுடைய பத்திரிகை. சரிங்களா. இந்தியா தினசரி இதழ்ங்கிறது வந்து அன்னி பெசன்ட் உடையது. சரிங்களா. காமன்வெல்த் நியூ, இந்தியா தினசரி இதழ் இதெல்லாம் வந்து அன்னி பெசன்ட் அவர்களுடையது. சரிங்களா. சுதந்திரம் வந்து நம்மளுக்கே தெரியும் மோதிலால் நேரு அவர்களுடையது. சரிங்களா. நவஜீவன் மற்றும் யங் இந்தியா இது வந்து ரெண்டுமே வந்து காந்தியடிகளுடைய. சரிங்களா. நவஜீவன் யங் இந்தியாங்கிறது வந்து காந்தியடிகளுடைய பத்திரிகை. மூக் நாயக் வந்து அம்பேத்கர். சம்பத் கமுதி அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராய் அவருடைய பத்திரிகை. ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது மதன் மோகன் மாளவியா அவங்களுடைய பத்திரிகை. பஞ்சாபி வந்து லாலா லஜபதி ராய் அவருடைய பத்திரிகை. இந்த பத்திரிகை வந்து நம்ம எதுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இயரில் கேட்டிருக்காங்க கொஷின்ஸு. இப்போ நம்ம ஒரு பத்திரிக்கைன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து யாரோட பத்திரிக்கை நம்ம மொத்தமாக படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக படிக்கலாம். சரிங்களா. அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்திய பொருளாதாரம்ங்கிறது வந்து மகாதேவ் கோவிந்த ரனடே அவருடைய பத்திரிகை. கம்ரதி காம்ரேட் அப்படிங்கிறது முகமது அலி அவர்களுடையது. அல் பல்கத் வந்து அபுல் கலாம் ஆசத் அவர்களுடைய பத்திரிகை. பாரத் மாதா அப்படிங்கிறது சுஃபி அம்பா பிரசாந்த் அவருடைய பத்திரிகை. சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 271 கோகலே அவர்களை பற்றிய கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. கோகலே அவருடைய பற்றி கூற்று கொடுத்துட்டு எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்திய பணியாளர் கழகம் என்று அமைப்பை 1905 ஏற்படுத்தினார். இந்திய பணியாளர் அப்படிங்கிற கழகத்தை வந்து 1905 ஏற்படுத்தினார். இது சரிதான். தென் ஆப்பிரிக்காவிற்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். நிறவெறியை வந்து எதிர்த்து வந்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். இதுவும் சரிதான். காந்தி கோகலேவை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். சரிங்களா. கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா. ஸோ இது கோகலேன்னு கொடுத்துருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து இவரோட ஃபுல் நேமு. இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா காந்தியடிகளுடைய அரசியல் குரு. சரிங்களா. ஸோ இது 3 சரி. எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. காந்தி கோகலேயை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் நகை தொழிலாளர்களின் இளவரசன் என்று வர்ணிக்கிறார் அங்கே சொல்ல. ஸோ இது தவறு. சரிங்களா. ஸோ எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறு. 272 பஞ்சாபி மொழி எதனுடன் நெருங்கிய தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, பஞ்சாபி மொழி வந்து எந்த மொழி கூட நெருங்கிய தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தி மற்றும் உருது கூட. சரிங்களா. பஞ்சாபி மொழி வந்து ஹிந்தி மற்றும் உருது மொழி கூட நெருங்கிய தொடர்புடையது. 273 எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது. எந்த கருத்தியல் வந்து இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வகுப்புவாதம். சரிங்களா. வகுப்புவாதம் அப்படிங்கிற கருத்தியல் தான் வந்து இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது. 274 முதலில் கிறிஸ்தவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் யார். முதலில் கிறிஸ்தவ நம்பிக்கையை வந்து தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா புனித தாமஸ் அவர்கள். சரிங்களா. புனித தாமஸ் அவர்கள். 275
கீழ்காண்பவர்களில் யார் அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என்று கருதப்படுகிறார்? கீழ்காண்பவர்கள் யார் அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என்று கருதப்படுகிறார் என்று சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். 276 மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நியதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். சுயமரியாதை அப்படின்னு வந்ததுனாலே தந்தை பெரியார் தான். 277 கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. சரிங்களா? ஸோ கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், சாம்பிரான் சத்தியாகிரகம் தான் ஃபஸ்ட்டு 1917, கேடா சத்தியாகிரகம் 1918, அகமதாபாத் போராட்டம் 1918, பைசாகி நாள் 1919, சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917, கேடா சத்தியாகிரகம் 1918, அகமதாபாத் போராட்டம் 1918. ஸோ ரெண்டும் சேம் தான். பைசாகி நாள் 1919. 278 1916ஆம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. 1916ஆம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அபுல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பெயர் என்ன அப்படின்னா தஷ்கிரா. ஸோ நெக்ஸ்ட் 279 லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. 280வது கேள்வி, 1855ஆம் ஆண்டு சந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1855ஆம் ஆண்டு சந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெறப்பட்ட முதன்மையான பிரதிபலன் ஸோ என்ன அப்படின்னா வங்காள குடியுரிமை சட்டம். 281 இந்தியாவில் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தை பதித்தார்? இந்தியாவில் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தை பதித்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். 282 பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? சமஸ்கிருதம். 283வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும் படியான அழைப்பிதழ் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம கூற்றுகளை பார்த்தோம். காந்தியடிகளுடையது கூற்று. 284 பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் சுப்பிரமணிய சிவா. 285 சமுதாய சீர்திருத்தவாதிகள் 18ஆம் நூற்றாண்டில் முதல் அரை நூற்றாண்டு காலத்தில் ஏன் அதை ஒரு இயக்கமாக உருவாக்க தவறிவிட்டனர்? சமுதாய சீர்திருத்தவாதிகள் 18ஆம் நூற்றாண்டில் முதல் அரை நூற்றாண்டு காலத்தில் ஏன் அதை ஒரு இயக்கமாக உருவாக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சமுதாய நிலை தகுந்தாற்போல் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முதல் அரை நூற்றாண்டு காலத்தில் அந்த இயக்கத்தை பற்றி அவங்க எதுவுமே பண்ணலை. 286 பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சான் பிரான்சிஸ்கோ. 287 சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர். சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியோட முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க? ஸோ யார்னா அரபிந்தோ கோஷ் அவர்கள். 288
கேபினட் தூதுக்குழு நியமிக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம். கேபினெட் தூதுக்குழு நியமிக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக தான் வந்து கேபினட் தூதுக்குழு வந்து நியமிக்கப்பட்டது. 289 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், கர்ஷன் பிரபு வந்து பண்டைய நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம். சரிங்களா. அடுத்து ரிப்பன் பிரபு வந்து பார்த்தீங்க, ரிப்பன் பிரபு வந்து பஞ்ச குறியீடு. மேயோ பிரபு வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் மற்றும் வர்த்தகத்துறை. லேன்ஸ் டவுன் அப்படின்னா டூரான் குழு. சரிங்களா, டூரான் குழு. 290 பக்சார் போரில் கூட்டுப்படைகளுக்கு எதிராக ஆங்கில படையோட தளபதியாக விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பக்சார் போரில் வந்து கூட்டுப்படைகளுக்கு எதிராக வந்து ஆங்கில தளபதியாக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா மேஜர் ஹெக்டர் மன்ரோ அவர்கள். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், 291 மெட்ராஸின் முதல் சர்வேயர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர்கள். சரிங்களா. மெட்ராஸின் முதல் சர்வேயர் ஜெனரல் யார்? அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர்கள். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 3 பார்ட்டில் வந்து 250 கேள்வி வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து 40 கேள்வி வந்து பார்த்துட்டோம். சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸில் அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருந்த கேள்விகள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ 1 or 2 கொஷின்ஸ் வந்து இதில் வந்து வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் தலைவர்கள் பற்றி படிக்கும்போது தமிழ்லேயும் கொஷின்ஸ் வரக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ எல்லா கொஷினுக்கு இடையில வந்து இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து PDF கேட்டிருந்தீங்க. மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.